இப்பல எப்பவுமே ஆதிராதான். ஆதிரா ஆதிராதான் முதன்மையா இருக்கணும். ஆதிராவுக்கு எல்லாரும் பயப்படணும். ஆதிரா பேர கேட்டவளே சும்மா ஆதரணும். நான் மறுபடி சொல்லண்டி, 2 பேரும் சண்டை போடுறதா கொல்ல போத்துல போய் சண்டை போடுங்க. 2 பேரும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் மத்துக்க. ஆமா, இவ அப்படியே வளர்ந்து சாடிட்டா. தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் பத்துக்க. சட்னி ஆக்கிடுவேன். ரஸ்கல் மிக்சி கப்ல போட்டு சட்னி ஆக்கிடுவேன் அரைச்சி. ஏழி குஞ்சி உண்மையை சொல்ல, மிக்சி கப்ல போட்டு அரைச்சி சட்னி ஆக்கிடுவேன். அவளை தோசைக்கு சட்னி ஆக்குவேன், உன்னை இட்லிக்கு சட்னி ஆக்கிறேன் பாத்துக்க. ரஸ்கல் என்ன வேலை பார்க்க விடுங்கட்டி. பாத்தியட்டி மீனா, பார்த்தேன் தமிழே. சப்பா, இனி 2 ஒண்ணு சேர்ந்துட்டேன். இனி என்ன அலப்பறலாம் பண்ண போதா தெரியலையே. எட்டி எனக்கு வேலை கிடக்கட்டி. இந்த ஈத்திர வேலை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவர் ஏன் புருஷன் இங்க பாக்குற வேலை எவ்வளவு கீழ்த்தரமான வேலை தெரியுமா? அன்னைக்கிளி குடும்பத்துக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்க தெரியுமா என்ன? ஏதோ பேரு புகழ் நீதி நியாயம்னு பேசுற குடும்பம் இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி வேலை பார்க்கிற அளவுக்கு உங்க நிலமாய் போச்சுட. வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? அவன் ஏன் புருஷன்? இந்த வேலை பார்க்கிறதுக்கு வேற அர்த்தம். இந்த வேலை பார்க்கறவங்கள ஊருக்குள்ள ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அந்த வேலையை தான் அன்னக்கிளி குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு கீழ்த்தரமான குடும்பம் இல்ல? சீ, மானகட்ட குடும்பமா நீங்க? அசிங்கமா இல்ல? இல்லடி, அசிங்கமா இல்ல. நாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு கட்டுப்பட்டு வாழ்ந்த குடும்பம் தான். ஆனா அது எல்லா நேரத்திலயும் உதவாதுன்னு ஒன்ன வச்சு புரிஞ்சுக்கிட்டோண்டி. அப்படி இருந்த நடந்தனடி நாங்க பறி கொடுத்தோம். நாங்க சரியாத நடி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரோட ஒத்து போகணும்னு. நாங்க ஊரோட ஒத்து போகாம கொஞ்சம் தனிப்பட்டு வாழ்ந்துட்டோம். அதனால இழப்புகள் ஏராளம். ஒருத்தன் நம்மள அடிச்சானா திருப்பி அடிக்கணும். பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. அப்படிலாம் இருந்தா தானே உங்களுக்கு சரிப்பட்டு வருது. நான் ஒரு கணத்தை காட்டி இன்னொரு கணத்தை காட்டின போய் தானே ஊசுர பறி குடிச்சு வந்து நிக்கும். ஒருத்தன் நம்மள அடிக்க கை ஓங்கும் போதே சும்மா புலர் பலன்னு அரைஞ்சிருந்தா நாங்க பொழைச்சிருப்போண்டி. நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருந்த போய் தான் பறி கொடுத்தோண்டி. நிறைய விஷயங்களை இழந்தோம். அதனால அன்னக்கிளி குடும்பம் நீதி நேர்மை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்துட்டு நாங்க என்னைக்குமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்கடி. அதுல இருந்து நாங்க என்னைக்கு பின்வாங்க போறது இல்ல. அப்ப இப்ப நீங்க பாக்குற வேலைக்கு ஒன்ன மாதிரி ஆளுக்க கிட்ட எப்படி நடக்கணுங்கத இப்ப தாண்டி கத்துருக்கோம். ஒன்ன மாதிரி ஆளுக்க கிட்ட எல்லாம் இப்படி தாண்டி நடந்துக்கணும். அந்த நீதி நேர்மைய கடைப்பிடிப்பான் பாரு, அவங்கிட்ட தாண்டி காட்டணும். சூழ்நிலைக்காக தப்பு பண்ணுவான் பாரு, அவங்கிட்ட தாண்டி நீதி நேர்மைய காட்டணும். உன்ன மாதிரி தப்புக்குனே பிறந்தவ கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும். அப்படி நடந்துட்டா நாங்க உசுர பறி கொடுத்திருக்க மாட்டோம். இந்த நீதி நேர்மை என்கிட்ட ஒரு நாள் செத்து போகாது. அந்த நீதி நேர்மையோட வாழ்றவங்கிட்ட மட்டும் தானே புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்படி தாண்டி பதிலடி கொடுக்கணும். நீ எதை எங்க கிட்ட இருந்து புடுங்கனியோ அதை உன்கிட்ட இருந்து புடுங்கோண்டி. நீ எங்க கிட்ட இருந்து எதை எடுத்தியா அதை உன்கிட்ட இருந்து எடுக்க வைப்பா. நாங்க வாழக்கூடாதுன்னா நீயும் வாழக்கூடாதுடி. நாங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிற நீ ஏன்டி வாழணும்? அழகான வாழ்க்கைய உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சோம்ல, தேடி போனாலும் கிடைக்காதுடி. இழந்தது இழந்ததுதான். இல்லையே, நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இது தப்பாவே இருந்தாலும் சரி, உனக்கு நாங்க கொடுக்க போற தண்டனை இதுதான்டி. உன்கிட்ட இருந்து பறிச்சு எவகிட்ட பறிச்சியோ அவகிட்ட திரும்ப கொடுப்போம். கொடுப்பீங்க. நான் போத்துக்கிட்டு இருப்பேன் பாருங்க. போத்துக்கிட்டு பொறுங்க இன்னக்கிட்டு போடி. நாங்க அதுதாண்டி பண்ண போறோம். இங்க நீதி நேர்மை எதையும் நாங்க பார்க்க போறது இல்ல. நீ நீதி நேர்மை பார்த்துதான் அந்த பொண்ணுகிட்ட அந்த வாழ்க்கை தட்டி பறிச்சியா? நீ நீதி நேர்மையோட நடக்காதப்போ உன்கிட்ட மட்டும் நாங்க எதுக்கிட்டு நீதி நேர்மையோட நடக்கணும்? தப்புனா எல்லாம் தப்புதான். நீ எதை அடிச்சியோ அதை கொண்டுதான் நாங்க ஒன்னு அடிப்போம். எங்க புடுங்கனியோ அங்கே புடுங்கி கொண்டு கொடுப்போம். உன்னால ஒண்ணு பண்ண முடியாது.
எங்க ஆட்டத்தை பார்க்கலையே. இப்ப தசை திருப்பி விட்டது யாருன்னு நினைக்கிற? எல்லாத்தையும் தெரியப்படுத்தினது யாரு நினைக்கிற? அவன் யார் மூலமோ தெரிஞ்சு நினைக்கா. யார் மூலமோ இல்ல, எங்க மூலமா தான் தெரிய வச்சோம். அத வேற ஆளு மூலம் நம்ப வச்சோம், அவ்வளவுதான். இருந்தாலும் எங்களுக்கும் வெக்கம்லாம் இருக்கு இல்லையா, அக்காவே இந்த வேலை பார்த்துட்டாங்கன்னு. அதான் ஊருக்குள்ள தப்பா நினைப்பாங்கல்ல, அதான் யார் மூலமோ தெரிய வச்சோம். ஏய், நீ தேடி வந்த பொண்ணு இவதானே, தெரிய வச்சதே நாங்க தான்டே. எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும்டி. ஆனா உன் வாழ்க்கைக்காக கண்ணை மூடிக்கிட்டு இருந்தோம், காதை செவிடாக்கிட்டு உட்கார்ந்திருந்தோம், கண்டம் காணாத மாதிரி இருந்தோம். அவன் இந்த விட்டு விட்டு வாழ்க்கையை இழந்து போகும்போது கூட காதை பொத்திக்கிட்டோம், கண்ணை மூடிக்கிட்டோம், நீ வாழணுங்கிறதுக்காக. ஆனா என் குடும்பம் வாழவே கூடாது, நீ பார்த்த வேலை இருக்கு பாரு. அவளை ஆரம்பத்துல இருந்தே கெட்டவளை காட்டினவளே நீ தானே. பார்க்கலாம் அவ எப்படி போல்றான்னு நான் பாக்குறேன். வாழ்வா, சத்தியமா வாழ்வா. உன்னை வாழ விட மாட்டோண்டி, உன்னை வாழ விடவே மாட்டோம். நீலாம் வாழவே கூடாத ஜென்மம், வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஜென்மம். உன்னை இன்னும் நாங்க எதுக்கு தெரியுமா உசுரோட விட்டுருக்கோம்? நிறைய காரியங்களை நீ கண்ணால பார்க்கணும், பிச்சை எடுக்கணும்டி. அந்த நிலைமைக்கு உன்னை தள்ளாம நாங்க போக மாட்டோம். புரியல? புரியல? உனக்கு புரியல? செம்பகமொழி, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க? ஆதிரக்கா, பணத்துல மாமா இருக்காங்களா? அவனை எதுக்கு இவ தேடுறா? எதுக்குமா மாமா, எதுக்குமா தேடுற? அத்தை, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை. நான் பொண்ணுத்திர மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பொண்ணுத்திர மாமா எவ்வளவோ எடுத்து சொன்னாரு, நான் அதை புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். என்ன உளறிக்கிட்டு இருக்கா? என்னம்மா? இல்லத்த, மாமா எவ்வளவோ அவனை பத்தி என்கிட்ட சொன்னாரு, நான் அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நான் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மாமா ரொம்ப நல்லவர், இவ்வளவு எடுத்து சொன்னாரு, நான் அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அந்த பொறுக்கிய நம்பி போயிட்டேன். குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேன். பாட்டி படிச்சு படிச்சு சொன்னாங்க, இந்த காதலே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் வரணும், அப்போதான் ஒரு புரிதல் இருக்கும்னு. 17-18 வயசுல எல்லாம் எந்த புரிதலும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அவன் உண்மையிலே உன்னை காதலிச்சிருந்தானா, நீ சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சு உன்னை காதலிச்சிருக்க மாட்டா, உனக்காக காத்திருந்திருப்பா. அதுதான் உண்மையான காதல் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. பொண்ணுத்திர மாமாவும் அதுதான் சொன்னாங்க. நான் அதை புரிஞ்சுக்காம அவங்கிட்ட நெருங்கி பழகினேன். என்னமோ தெரியல, அவங்கிட்ட நெருங்கி பழகினது எனக்கு பிடிச்சது. அப்பதான் அதுக்கு பாட்டி விளக்கு கொடுத்தாங்க. அது ஒரு ஈர்ப்பு, அவ்வளவுதான். எதிர்பாலினோ அப்படிதான் இருக்கும். அந்த வயசுல நாம தான் தடுமாறாம இருக்கணும்னு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நான் பண்ணது தப்புதான், அதான் பொண்ணுத்திர மாமா பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ, அன்னைக்கு அட்வைஸ் பண்ணிட்டாளா? அவ்வளவு சந்தோஷமா இருக்க கூடாதே. நிஜமாவே அன்னைக்கு பாட்டி அப்படி சொன்னாங்களா? ஆமா அதிரக்கா, அப்படிதான் சொன்னாங்க. அதான் ஒழுங்கா படிக்க போறேன், நான் அங்கே படிக்க போறேன். இன்ஜினியரிங் தானே, நான் ஒழுங்கா போய் படிக்க போறேன். நான் படிக்க போறேன். அதான் மாமாவை கொண்டு ஹாஸ்டல்ல கொண்டு விடுறதுக்காக பார்க்க வந்தேன். என்ன அதிராக்கா? சின்ன பிள்ளைகளை எப்படிதான் ஏமாத்துறாங்களோ. இல்ல ஒண்ணு இல்ல. என்ன அதிராக்கா? இல்ல வேண்டாம், நான் சொன்னா நல்லா இருக்காது. சரி, நீ ஹாஸ்டலுக்கு கிளம்பு. இங்க பாரு, இனியாவது நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாட்டக்கூடாது. இங்க பாரு, காதலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அதுக்கான குடும்பத்துல நீ பிறக்கல. காதல் ஒரு தீய பழக்கம், அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அதனால அதெல்லாம் நீ பண்ணவே கூடாது, சரியா? என்ன அதிராக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேனே, இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு காதெல்லாம் ஆகாது. யார பிடிச்சிருக்கோ அவங்களை கல்யாணம் பண்றது நம்ம தலை எழுத்து, அதுதான். புரியுதா? புரியல. நான் பொண்ணுத்திர மாமாவை தான் பார்க்க வந்தேன். சரி, ஒழுங்க படிக்க வழிய பாரு. ஒரு பொண்ணுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம், அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லி கொடுப்பாங்க, அதுதான் முக்கியம். புரியுதா? மற்றதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆதிராக்கா, இங்க பாரு, படிச்சு நல்ல நிலைமைக்கு வா, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னமோ சொல்ல வரீங்க? இங்க பாரு, நான் ஒரு வாயில்லாத பூச்சி. நான் அதிகமா பேசினாலும் பிரச்சனை தான். என்ன ஆதிராக்கா, நீ எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். இங்க பாரு, நீங்க பாத்து
தெரியாது. மீருக்கும் அடிச்சதுன்னா நான் செத்து போயிடுவேன். என்னக்கா சொல்றீங்க? இங்க பாரு, நீ பாக்குற மாதிரி இங்க எல்லாரும் வெளியில பாக்குற மாதிரி உள்ள இருக்க மாட்டாங்க. நான் படுற சித்திரவதையை நீ பற்ற கூடாது. என்ன அதுலக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ மாமா வெளியில தான் இப்படி, உண்மையில அவர் ஒரு மிருகம். இங்க பாரு, அவங்களுக்கு காதலும் வராது, கத்திரிக்காவும் வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை, டூட்டி, படிப்பு இதுதான். ஏன்னா அன்னைக்கிளி பாட்டி வளர்ப்புல காதலுக்கும் உணர்வுகளுக்கும் இங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் இங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆசை உணர்வெல்லாம் உயிரோட வச்சு கொளுத்திடணும். நமக்கு இந்த காதலுக்கு எதில் எதுவுமே வரக்கூடாது. அக்கா என்னக்கா சொல்றீங்க? அதே காதலோட தான் உங்க மாமா இருப்பாருன்னு நினைச்சேன். அவங்களுக்கு குடும்பம், வேலை, பிசினஸ், அவங்க உருவாக்குற ட்ரஸ்ட் இதுலதான் முழு கவனம் இருக்கும். நமக்குன்னு ஒருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காளே, அவளுக்கு உணர்ச்சிகள், காதல் எல்லாம் இருக்குன்னு எதையும் பார்க்க மாட்டாங்க. இதை கூட நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணு, என்னோட நீ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, என் மனசுல இருக்கதை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு யார் இருக்கா? எனக்கு யார் இருக்கா? நான் இருக்கேன் ஆதிரக்கா, சொல்லுங்க. சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கிளி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவமான குடும்பம். அவங்க வளர்க்குற பிள்ளைங்க எல்லாம் கௌரவமா இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை. அதுல மட்டும் அவங்க ஜெயிச்சா போதும். வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நிம்மதியா இருக்காங்களா சொல்லு பாப்போம். இவ்வளவு நாளா இருக்க ஆனந்திக்கு பிள்ளை இருக்குதே இருக்காது. ஏன்னா அண்ணனுக்கு இருந்தாதான் தம்பிக்கு இருக்கணும்னு ஒரு கொள்கையோட சுத்திட்டு இருக்கான். ஆனா ஆனந்தி மனசுங்க யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுக்கல. அப்படியே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அழகுராணியும் தருண் எங்க இருக்காங்க பத்தியா? தனியா தோட்டத்து வீட்டுல. இவருக்கு புள்ளலாம் வேண்டாம். இவருக்கு மனைவி வேண்டாம், புள்ள வேண்டாம். அவருக்கு அவர் டூட்டி, அவர் அம்மா, அவர் குடும்பம் இது மட்டும் போதும். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. அவங்க அக்கா பிள்ளைங்க படிக்கணும், பேர் புகழோட பேப்பர்ல எல்லாம் அவங்க போட்டோ எல்லாம் வரணும். அதை எங்க அக்கா பிள்ளைன்னு மார்பு தட்டணும். அவ்வளவுதான் அவங்க ஆசை. ஒழுக்கமா எங்க பிள்ளைய வளர்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு கடனுக்காது எவனுக்காவது உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதிலக்கா இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இங்க பாரு, நீ காதலிச்சிட்டு இருக்க பையன் நல்ல பையனா? அவன் ரொம்ப நல்லவன். இங்க பாரு, அவனுக்கும் உங்க போட்டோ வெளியே வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? அது எப்படி தாமானத்தை ஒருத்த வாங்குவானா? யோசித்து பார்க்க மாட்டேன். அதுல அவன் தானே இருக்கான். அவன் எப்படி அதை அப்லோட் பண்ணுவான்? அவனுக்கு அறிவு வேண்டாம். உன்னையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு உங்க அம்மா, உங்க பெரியம்மா, உங்க செம்பொலி அம்மா எல்லாரும் உடந்த. ஏன்னா நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண கூடாது. அதனால அவங்க கௌரவம் போயிடும். அதனால உங்க விக்கி மாமா, உங்க பொண்ணுத்திர மாமா எல்லாரும் ஏற்படுத்தின ஏற்பாடுதான். போதா குறைக்க அந்த டேனியல், அந்த விக்ரம் எல்லாருமா சேர்ந்துதான் அந்த போட்டோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்காங்க. ஓ மானம் போனாலும் பரவாயில்ல, காதல நீ பண்ண கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஓ மானம் போனது பத்தெல்லாம் பிரச்சனையே இல்ல. அவனை விட்டு நீ போயிடணும். நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண கூடாது. அந்த வீடியோ அப்லோட் வேற எங்கேயாவது நீ பார்த்தா இவங்க செல்லுகளுக்கு மட்டும்தான் வரும். அது உன்னை நம்ப வைக்கிறதுக்காக, அவனை அடிக்கிறதுக்காக. நீ காதலிச்சவனை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க தெரியுமா? அவன் குத்துயிரும் கொலையுருமா ஆஸ்பத்திரியில இருக்கான். யாருக்காக அடி வாங்கினா? உனக்காக அடி வாங்கினா. அவன் எவ்வளவோ சொல்லியிருக்கான், இதை நான் பண்ணவே இல்லை, நான் இதை பண்ணவே இல்லை, நான் எதுக்கு பண்ண போறேன்னு. ஆனால் இந்த பொண்ணுத்திர மாமா இல்ல, போய் அவனை மூஞ்சிலே குத்திருக்காரு. கோபம். நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவீங்கிற கோபம். நீ நினைக்க மாதிரிலாம் பொண்ணுத்திர நல்லவரெல்லாம் கிடையாது. சத்தியமா தான் சொல்றேன், என் வாழ்க்கை போன மாதிரி உன் வாழ்க்கை போயிடக்கூடாது. குடும்பமா சேர்ந்து உன் வாழ்க்கை நாசம் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் பண்ணுனது உன் பொண்ணுத்திர மாமா. ஆமா, இதெல்லாம் பண்ணுனது உன் பொண்ணுத்திர மாமா. அவர் ஏன் இதெல்லாம் பண்ணும்? ஏன் அவர் என்ன உங்க அம்மா கூட பிறந்தவரா? ரொம்ப ஒட்டி வராடி இருக்காங்க. அதை நீ என்னைக்காவது கவனிச்சியா? ஆதிராக்கா என்னமோ கூட ஒட்டி பிறந்த மாதிரி தூக்கிக்கிட்டு அலைதாரு. உங்க அம்மா வெக்கமே இல்லாம அவங்க முதுகுலெல்லாம் ஏறி கிடக்காங்க. இதெல்லாம் உங்க அப்பா கண்டு காணாத மாதிரி இருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல இருக்க முடியாது. உங்க அப்பாவுக்கு கோபம் தான். தான் பொண்டாட்டி இப்பெல்லாம் நடந்துக்கலானே கோபம் தான். என்ன பண்ண முடியும்? அதான் குடும்பமா சேர்ந்து நீ சந்தேகப்படுற, வீட்டு வெளியில போனே சொல்லிடுவாங்களே. அதனாலதான் நான் உங்க அப்பா மாதிரி வாயிலாத போச்சு, தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கேன். இப்பவும் சொல்றேன், நீ காதலிச்ச பையன் ரொம்ப நல்ல பையனா. இல்லைன்னா உனக்காக இவ்வளவு அடியும் வாங்கிட்டு இன்னமும் உனக்காக காத்துட்டு இருக்கான் பாரு. அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டதே உங்க பொண்ணுத்திர மாமா தான். அப்படியா? ஆமா. இவங்களுக்காக அந்த காதலை நீ தூக்கி எறிய போறியா? உனக்காக அடிப்பட்டவனை தூக்கி எறிய போறியா? பாவம். அப்ப கூட அந்த பையன் எத்திரமா சொல்லியிருக்கா, நான் வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன், அவ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு இந்த விக்கி மாமாக்கு ஒரே கோபம். அவனை என்ன அடி அடிச்சிருக்காரு தெரியுமா? அவர் அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை வந்திருக்கு? உரிமையை கொடுத்ததே உங்க அம்மா தான். அப்பதானே உங்க அம்மாவும் இல்ல அப்பதானே உங்க அம்மாவும் பொண்ணு தர எல்லாரும் ஜாலியா ஒன்னா. இவங்கெல்லாம் என்ன ஜென்மம்?
நான் தான் ஏமாந்து போயிட்டேன். நீ ஏமாறாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என் வாழ்க்கை போச்சுதே, உன் வாழ்க்கை போகாம பார்த்துட்டேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இங்க பாரு, நான் இதெல்லாம் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொண்டே போட்டுருவாரு, என் வாழ்க்கையே போயிடும். என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லடா, செத்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து என்னை காட்டி கொடுத்துறாத. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. கவலைப்படாதீங்க அதிரக்கா, கவலைப்படாதீங்க. ஓ, எனக்கு விதமா இவ்ளோ சரி நடந்திருக்கா? ஆமா, முடிவு கட்டுறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் முடிவு கட்டுறேன். இவங்க எல்லாரும் போய் நான் நல்லவங்க நினைச்சிட்டேனே. நல்லவங்களா? அன்னக்கிளி குடும்பமா? என் வாழ்க்கையே போச்சுது. நீங்க பாரு, வேற ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுதான். நீ சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் நான் சொல்றேன். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம தான் ஒத்தையா பிறந்தோம், நமக்காவது ஒரு குழந்தை இருந்தனா அதை வச்சாது வாழ்ந்துக்கலாம். உங்க மாமா தான் இப்படி இருக்காரு, ஒரு குழந்தை இருந்தா அதுக்குன்னு உலகம்னு வாழ்ந்துட்டு போயிடலானே. குழந்தை பத்தி காசப்பட்டேன், அதுக்கு கூட உங்க மாமா சம்மதிக்கிற தெரியுமா? ஐயோ மாடி, ஏன்னா நான் இப்படித்தான் இருக்கணுமா, அப்பதான் அந்த குடும்பத்து மேல எனக்கு பாசம் வருமா. அவங்க தங்கச்சி பிள்ளையெல்லாம் நான் தூக்கி சமைக்கணுமா. ஏன்னா அவங்க தங்கச்சி பிள்ளையெல்லாம் பார்க்கறதுக்கு ஆள் வேணும்ல, ஆயா வேணும்ல, அதுக்கு நான் வேணும். அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா, இப்படிதான் அவங்க வாழ்க்கையெல்லாம் இருக்கும். அவங்க தங்கச்சி பிள்ளைய நாங்க தூக்கி வளர்க்கணுங்கக்காக தான் எங்களுக்கு குழந்தையே இல்லை. ஆமா, எனக்கு கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் தாரியா. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவகிட்ட கடைசியா பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு. எனக்கு யாருமே ஃபோன் கூட கொடுக்கறது இல்ல. தாரியா? சரி அதிரக்கா, கவலைப்படாதீங்கக்கா, நான் இங்கிருந்து தப்பிக்கிறேன், உங்களை நான் இங்கிருந்து தப்பிக்க வைக்கிறேன். உங்களை காப்பாத்தாம நான் போக மாட்டேன். தீபாவளி வருதுல, நாளை கழிச்சு தீபாவளி தானே. இவங்க எப்படி தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். உன் ஃபோனு தாரேன், அதுல நீயும் அவனு எடுத்த போட்டோ நிறைய இருக்குதோ. அதை நான் இன்னும் அழிக்கல. எதுக்கு அழிக்கணும், எதுக்கு அழிக்கணும்னு கேட்க. அது உன்னோட நினைவு, அழிக்காத, யாருக்காகவும் அழிக்காத. சரிங்க அதிரக்கா, போறேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போடி போ. போட்டோ வச்சிருக்கியா? இப்பவே ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். வேற யாரும் இல்ல, நான் மட்டும் பாக்குற மாதிரி வச்சு ஆனந்தி கிட்ட அழகுராணிட்ட காட்டுறேன். உன் வாட்ஸ்அப்ல போய் தானே எல்லாத்தையும் செட் பண்ண முடியும். நான் மட்டும் பாக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை வச்சு அதை ஆனந்தி கிட்ட எல்லாத்திட்டையும் காட்டுறேன். ஸ்டேட்டஸ் வச்சது உனக்கே தெரியாது. ஸ்டேட்டஸை வைக்கிறேன், எல்லாரையும் நம்ப வைக்கிறேன். ஹோய், என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லங்க. முடிக்கிற பாரு, குழந்தை முடிச்ச மாதிரி. என்னடி அப்பா ஏமா நின்னுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லங்க. கையில என்னது? அது வந்து என்ன? இல்லங்க. அது யார் போனு? அது வந்து யார் போனு கேட்ட? செம்பகமலி. அவன் எதுக்கு போன உன்கிட்ட கொடுத்துருக்கா? இல்ல, இங்கதான் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா, வச்சிட்டு போயிட்டா, அதான் கையில எடுத்து வச்சிருக்கேன். இங்க ஒரு விஷயத்த சொல்லணுங்க. என்ன? இங்க செம்பகமலி லவ் பண்ணது வந்து சும்மா பண்ண மாதிரி தெரியல. என்ன உளறிக்கிட்டு இருக்க? யாரு தூண்டுதல் பேர்லயோ, யாரு ஆசை கட்டியோதான் இதெல்லாம் பண்ணிருக்கா. எதையும் உளறிட்டு இருக்காத. அவ ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல, அதுக்கான நினைவு புள்ள பிள்ளைக்கு யாரும் சொல்லி கொடுத்து எதுவும் போனன்னு அவசியம் இல்ல. தானாதான் முட்டத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை யார் சொல்லி கொடுத்துருப்பா? சொல்லுங்க, நிஜமாதான். சரி, என்ன விஷயம் சொல்லு. எனக்கு என்னமோ இதெல்லாம் தேன்மொழி வேலைதான் தோணுது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இது தேன்மொழி வேலைதான் தோணுது. அவ பேசும்போது சில வார்த்தைகளை விட்டா, அதை வச்சுதான் சொல்றேன். இதை வச்சு சொல்ற? ஆமாங்க, எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் தேன்மொழி தான் தோணுது. சரி, உள்ள போ. யார்கிட்ட போய் சொல்ற? சத்தியமா அதை பண்ணிக்க மாட்டாடி. அதை பண்ண மாட்டா, அதை பண்ண மாட்டாடி. போதும், அவளை அடிச்சு துரத்துறதெல்லாம் போதும். வந்துட்டேண்ணா. வாடா. என்ன? அதான் அவன் காலு கையை நொறிச்சு போட்டமே, அவனை கொஞ்சம் உள்ள வைக்க சொன்ன. யாரோ ஜாமீன்ல வெளியில எடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், இவர் நம்ப மாட்டேங்கிறாரு. நீ என்ன சொன்ன? கேசர் மாமா, எல்லாத்துக்கும் காரணம் தேன்மொழிதான் மாமா. எனக்கு நல்லா தெரியும். செம்பகமொழி வாயிலே வந்தது. நான் ஒருத்தர் சொன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. தேன்மொழியா? அவளை அசிங்கப்பட்டதெல்லாம் பத்தாது, அவளை ஓட வந்து அடிச்சு கொல்லணும். ஐயோ, அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டான். நான் ஏதாவது வாயை திறந்தாலும் அவ யாருங்க உண்மை தெரிஞ்சு
எதுக்கு கோபப்பட்டு இருக்க? அவன் எதுக்கு பண்ண போறா? கண்டிப்பா அவ தானே பண்ணிருக்கணும். அவளை தவிர நம்ம குடும்பம் நல்லாவே இருக்க கூட நினைக்கிறது யாருன்னு? அவன் நம்ம குடும்பத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆயிட்டு. இப்ப எதுக்கு நீ அவளை இருக்க? இவன் ஏன் ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்றான்? மாமா அவதான் மாமா காரணம். அவ இல்லன்னு எனக்கு 100% தெரியும். அவ இதை பண்ண மாட்டா. அவளுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவ இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவளை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க. அவளை இருக்க வாய்ப்பிட வேற யாராவது இருக்க போறாங்க பாத்துக்கலாம் விடு. இல்ல அவதானே எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு பெருங்கதவா. அவளே மொதல் எல்லா பொண்ணுங்களும் இருக்கும் நினைப்பா. அவளே நல்லா இந்த டாக்டருக்கு பின்னாடி அதே மாதிரிதான். அவளை போய் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிருக்கேன் பாரு. என்ன என் தலையெழுத்து ஜானியனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஒழுங்கம் கட்டவா தரம் கட்டவா. அவளை கொண்டாதானே எனக்கு ஓத்திரமே தீரும். வேண்டாம் போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல அவ ஒரு தரம் கட்டவன, தரம் தாழ்ந்து கட்டவன், அசிங்க பிடிச்சவன். இல்ல குடிச்சுக்கா குடிச்சுக்கல. நீ தூக்கிப்பட்டு மிதிச்சுற. போய் வீட்டுல போய் படு வா. நான் குடிக்கிறேனே. நீ குடிச்சக்க உள்ள போய் தூங்கு. ஆனா அவளை மட்டும் சும்மா விட மாட்டேனே. போய் தூங்க போய் தூக்கிப்பட்டு மிதிக்கட்டுமா? இனிமேல் குடிக்கிறத பார்த்த பொண்ணே போட்டுறேன். நான் குடிக்கிறேனே. போடா. அவளை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கும் அருகதை இல்லை. ஆனா அவளை நான் சும்மா விட மாட்டேன். அசிங்கப்படுத்துவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன இவ எதுக்கு இதை வந்து சொல்லணும்? இவ ஏன் தேமலை பத்தி அடிக்கடி சொல்றா? ஆதிரா கோயிலுக்கு போகல? போவலங்க. ஏமா ஆனந்தி? மாமா ஒண்ணு இல்ல மாமா. அவர் எதுவும் பண்ணாதமா பாத்துக்கிறேன். சாரி மாமா. ஓ சேர்மா எனக்கு தேர்மலை யாருன்னு தெரியும்டா. நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. நான் என்னடா பண்ண போறேன்? குசுகுசுனா இருக்கிற என் பொண்டாட்டி நீ அனுப்பின பொண்ணு வாழ்க்கையை இழந்து ஓடிக்கிட்டு இருக்கா. நான் இப்ப என்னடா பண்ணணும்? நான் நானாவே இல்லடா. எனக்கு வாழவே பிடிக்கலடா. மாமா நீ கோயிலுக்கு போல? இல்ல மாமா, இன்னைக்கு போக வேண்டாம். வெள்ளியும் செவ்வாயும் போனா போதும். வெள்ளியும் செவ்வாயும் போனா போதுமா? மத்த நாள்லாம் கோயிலுக்கு? இல்ல மாமா, மத்த நாள் நான் போக மாட்டேன். வெள்ளிக்கிழமை எல்லா நாளுமே போக மாட்டேன். அது குறிப்பிட்ட நாள் பார்த்தா போவேன். அப்போ நீயும் போனாதான் ஆதிராவும் கோயிலுக்கு போனீங்களே? நான் போகலையே மாமா. போகலையா? அப்போ போன போட்டு நானும் ஆனந்தி கோயில இருக்கும்னு சொன்னா அழகுராணி போய் போலோ. அழகுராணிக்கு பக்தியே கிடையாது. அவ கோயிலுக்கே வரமாட்டா மாமா. நான் தான் போவேன். எப்பவும் நான் மட்டும் தான் போவேன். நீ மட்டும் போவியா? ஆதிராவை ஒரு நாள் நீ கூட்டிட்டு போக மாட்டா? அவளுக்கு அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. நான் நிறைய நேர்ந்திருப்பேன். அதனால நான் நடந்தே போனா எப்பவும் வேண்டுவேன். அவளுக்கு அது நடக்க முடியாது. அதனால வரமாட்டா மாமா. என்ன அப்ப இவ்வளவு நாள் கோயிலுக்கு போறேன்னு சொன்னா ஆனந்தி கூட போறேன்னு சொன்னா நீ கோயில் போகும்போது விக்கி கிட்ட சொல்லிட்டு போவியா? இல்ல மாமா, நான் அடிக்கடி போறனால அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். அவங்க இதை கேர் பண்ணவே மாட்டாங்க. சொல்லிட்டு போனா தருண் கிட்ட மட்டும் தான் நான் சொல்லிட்டு போவேன். உங்க தம்பிக்கு தான் தெரியுமா, பக்தியே கிடையாது. அவங்க கிட்ட சொல்லிட்டு போனா வீட்டுல கடக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான். அப்போ நீ விக்கி கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? அவங்களுக்கு தெரியாது. நான் எப்போ கோயிலுக்கு போவேன் எப்பன்னு தெரியாத. அப்ப எதுக்கு விக்கி ஆனந்தியும் ஆதிராவும் கோயிலுக்கு அடிக்கடி போவாங்கன்னு சொன்னா? நீ ஒரு நாள் கூட சொன்னது இல்லையா? என்கிட்ட இதை பத்தி பேசவே மாட்டாங்க மாமா. ஆதிரா விக்கி கூட எங்க கோயிலுக்கு போவாளா? அதான் சொன்னல மாமா, நான் நடந்து போறதா வேண்டுவேன். அவன் நடந்துட மாட்டா. அன்னைக்கு மட்டும் அவங்கள பைக்ல கூட்டு போக சொல்லுவா. வேற மைனமா இருக்கு. எல்லாரையும் கோயிலுக்கு போற மாதிரி நம்ப வைக்கிறா. எங்க போறப்போ நிஜமாவே நீங்க ரெண்டு சேர்ந்து போனதே இல்லையா? ஏன் மாமா ஆச்சரியமா கேக்கீங்க? இல்ல மாமா, அப்படிதான் அவளை சொல்லிருப்பேனே. முன்னாடி சேர்ந்து போவீங்களே? இல்ல மாமா, அதே குழந்தை இல்லல அவளுக்கு. அது யாராவது சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போனா இருக்கும்னு. அங்க மட்டும் நான் கூட்டிட்டு போவேன். மத்தபடி நான் எங்கேயுமே அவ கூட சேர்ந்து போலியே மாமா. சரிமா, காஃபி தான். சரிங்க மாமா. எங்கவோ கிடைக்குது. ஆனா எங்க திரும்ப கோயிலுக்கு போறேன்னு சொல்றானே. கோயிலுக்கு விக்கி சொல்லி கண்காணிக்க சொல்ல வேண்டியதான். ஹலோ விக்கி, சொல்லுண்ணே. நான் டூட்டில இருக்கேன். என்ன முக்கியமான விஷயமா? ஆமாடா. ஆதிரா போட்டுட்டு நீ எந்த கோயிலுக்கு போவ? நான் எந்த கோயிலுக்கும் போலேனே. அவன் ரோட்ல நிப்பாட்டு சொல்லிடுவா. நடந்து போறதா அவன் வேண்டியிருப்பாளா. அதனால ரோட்ல நிப்பாட்டு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நடந்தானே போவா. டேய், நான் உன்னை உடனே பார்க்கணும். சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்னண்ணே? டேய், நீ சீக்கிரம் வா. இங்க பாரு, நீ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவ அங்க எனக்கு கொண்டு காட்டு. அதானே நம்ம திருநெல்வேலி போற பாதை 4 சந்து பிரியுமே, அதுலதான். அங்க போனா எந்த ஊருக்குள்ள போவோம்? பாலமட்டைக்கு போவோம். வேற எங்க போவோம்? அந்த ஒரு பாதை அங்கதானே போவோம். சரிடா, உங்ககிட்ட முக்கியமா பேசணும். நீ சீக்கிரம் வா. சரிங்க.
நான் இந்த டியூட்டி மட்டும் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். சீக்கிரம் வா. காலேஜுக்கு வேற நேரம் ஆயிட்ட, பஸ் வேற காணும். இன்னைக்கு முக்கியமான தேதி வேற இருக்குதே, என்ன பண்ணான்னு தெரியலையே. ஆட்டோ பிடிச்சாத போயிருவோமா? ஐயோ, இந்த பொம்பளைங்களா பச்சாரி மாதிரி கத்துவாளுகளே. என்ன பண்ண? கொடுத்த வேலையை கச்சிதமா பாப்போம். ஆமாக்கா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு படுத்துற பாட்டுல தான் அவன் நமக்கு சம்பளத்தை வசதி கொடுக்கணும். அண்ணத்துல அக்காவுக்கு என்ன கூறு இல்லாம போச்சுடா என்ன? ஒழுக்கம் கட்டவளை இன்னும் இந்த ஊருக்கு வச்சிருக்காவ. இன்னும் ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் வளைச்சு போடலாம்ல, அதுக்குதான். அதான் உனக்கும் அந்த கிஷோர் தம்பிக்கும் டைவர்ஸ் ஆயி போச்சா? பெரிய எதுக்கு இந்த ஊர்ல இருக்க? உனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அசிங்கம் பிடிச்சவெல்லாம் ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு இவளெல்லாம் ஊர்க்காட்டுக்குள்ள இருந்தா மழை போயுமா என்ன? மானம் கட்டல நல்ல கயிறு இல்ல தூக்கப்பட்டு உனக்கு சாவதுக்கு. அதான் ஒழுக்கம் கட்டவளாய் போச்சா? ஆமா, உனக்கும் ஏதோ ஒரு பையனுக்கு தொடர்பு இருக்காம? இல்லக்கா, ஏதோ டாக்டராங்கா, அவனை வளைச்சு போட்டிருக்கா. ஊர்ல மட்டும் தான் வளைச்சு போட்டிருப்பா போலுக்கு. இவளெல்லாம் உசுரோட இருக்காளோ பாரு. எப்பா, நம்மளா இருந்தா இதுக்குள்ள நாண்டுகிட்டு செத்துருப்போம். அண்ணக்கிளி குடும்பத்திலே வாழ முடியாதவா வேற எங்கேயோ போய் வாழ போறான். இப்பமா அந்த விட்டு ஆம்பளைங்களுக்கு பஞ்சமா? அதான் ஒண்ணு பண்ண இன்னொருத்த இருக்கானே. பாத்தீங்களா, அவளுக்கு திமிர பாருங்கக்கா. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எங்க பக்கம் திரும்பி நிக்கா பாருங்கக்கா. சே, ஒழுக்கம் கட்டவளே. எங்க அம்மா நல்ல பொம்பளை எல்லாம் ஊருக்குள்ள வாழ வேண்டாம் வந்துட்டாளுவே. இங்க பாரு, ஏதாவது ஆம்பளைங்களை வளைச்சு போலாம் என்னத்தோட இந்த ஊர்ல சுத்திட்டு இருந்தா பொம்பளைங்களா சேர்ந்து வாரிலால அடிச்சு கொன்னுருவோம் பாத்துக்க. ஏக்கா, இதெல்லாம் லைக் பண்ணாதக்கா. 4-5 பொம்பளைங்களை கூட்டி வந்து அடிச்சு வரட்டினா தான் தெரியும். பிள்ளை பத்த மாதிரியா இருக்கா? மினிக்கிட்டு போறத பாரு. சினிமா காரி மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு அதான் ஆளு பல பலன்னு இருக்கல்ல, அதான் மயக்கத்துக்கு பாக்க. அவளுக்கு டைவர்ஸ் ஆனாலும் மேக்கப் குறைஞ்சிருக்கானு பாரு. இன்மதனக்கா பல பலப்பா இருக்கணும். தம்பியார டைவர்ஸ் பண்ணா என்ன? இவ எங்கக்கா படிக்க போவா? படிக்கக்கா போறா, இவெல்லாம் மினுக்கு தான் போறா. அது என்னமோ தெரியல, இப்படிப்பட்டவங்க கொஞ்சம் பல பலன்னு இருக்காளுவே. ஆமாக்கா, பல பலன்னு இருந்ததுன்னா ஊர்ல மயக்க முடியும். லைக் படாது, அட்டை பிடிச்சு போயிரும். தேமொழி, அமைதலா போயிரு. அது ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம அண்ணக்கிளி அம்மா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு ஒத்தி இந்த ஊர்ல இருக்கலாமா சொல்லுங்க? அண்ணக்கிளி அம்மாவுக்காக தான் நாங்க பேசணும். அதான் அந்த பையனை வேண்டான்னு டைவர்ஸ் கொடுத்துட்டால, பிறகு எதுக்கு தம்பி வந்து இருக்கணும்? நல்லவா இல்ல தம்பி, ஊலம்ட்டெல்லாம் மயக்கிட்டு அலைதா பாத்துக்கங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதோ அண்ணக்கிளி அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான். பொண்ணு தர கூப்பிடாத. இவங்களா பேசுன மாதிரி தெரியல, யாரோ பேச வச்சு பேசுன மாதிரி இருக்குது. சரியா சொன்னீங்க. டைவர்ஸ் ஆயிட்டுனா போய் தொலைய வேண்டியதானே? கரெக்டா சொன்னிய தம்பி, போய் தொலைய வேண்டியதுனா. எதுக்குங்கலாம் இருக்காளுவே? இந்த மாதிரி ஒழுக்கம் கட்டலாம் ஊருக்குள்ள வைக்க கூடாது தம்பி. ஆமாமா, கண்டிப்பா. இருந்தாலும் நமக்கு எதுக்குக்கா பம்பு? அவ பாட்டுக்கு இருந்துட்டு போறா. இல்ல தம்பி, விடக்கூடாது. இவெல்லாம் இங்க இருக்கவே கூடாது பாத்துக்கங்க. இருந்தாலும் அன்னைக்கு மன்னிச்சுட்டாங்களே தம்பி. இவெல்லாம் இருக்க கூடாது தம்பி. சரி 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 தம்பி, நீங்களே சம்மதிச்சிட்டியா? இந்த பசதா போய்கிட்டு இருக்கா, உண்டில ஆக்கிட்டு வரோம். சரி அக்கா, நாம பயந்ததே இவன் ஒருத்தனுக்கு தான். இவனே சரின்னு சொல்லிட்டான். அன்னைக்கு அம்மா குடும்பத்து மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இல்ல? எங்களுக்கு மட்டுமா? அப்படின்னா உங்க குடும்பத்தாளுக்கும் அக்கறை தான். இருந்தாலும் உங்க குடும்பத்தாளுக்கும் பாவம் தம்பி, கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களே நம்பி வந்திருக்க வெளியே கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் பாத்துக்கங்க. என்னமோ இருக்கு. சரிங்கக்கா. இது நமக்கு பயமே இல்ல. அப்படின்னா இது யாரு வேலை? இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்ம ஒரு பொம்பளைங்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருக்குது. இப்ப தேமொழி என்ன, இவங்க யாரோ பேச சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறாங்கடா. இல்ல, ஊருக்கார அழுக்கப்பட்ட பேசுவாங்க. டைவர்ஸ் வாங்கின பொண்ணு இல்ல, அதான் அப்படி பேசுறாங்களோ என்னமோ. அது இப்ப பாக்குறதுமா திட்டிட்டு இருப்பாங்க. ஊர் தானே, அப்படித்தான் பேசுவாங்க. அது தேமொழிக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அதே டைவர்ஸ் வாங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும். துரோகம் பண்ணிட்டு போனால அனுபவிக்கட்டும். நம்ம என்ன பண்ண முடியும்? பொம்பளைக்கு அறிய வேண்டாம். என்ன அது எதுக்கு நான் கூப்பிட்டா? ஆதிரவ நீ வார்த்தை எவ்வளவு நாள் கோயில் கூட்டு போவ? அப்படிலாம் இல்லண்ணே, அவ வியாழக்கிழமை போவா, அப்புறம் சனிக்கிழமை போவான்னு நினைக்கிறேன். வியாழன்னு சனிக்கிழமை கோயில் கிடையாதுன்னு சொன்ன ஆனந்தி. எங்க இறக்கி விடுவ? அதான் நம்ம திருநெல்வேலி சந்திப்புல. அதுல இருந்து பக்கமான எங்க வரும்? என்ன வரும்? பாளையங்கோட்டை ஜெயிலு வரும். என்னண்ணே என்ன சொன்ன? நேரா ஒரு பாதை தான், பாளையங்கோட்டை ஜெயிலு வரும். பாளையங்கோட்டை ஜெயிலா? அங்கதானே காதம்பரி இருக்கா? எங்கமோ இடிக்குத. அவ கோயிலுக்கு போய் எனக்காவது பாத்துருக்கா? இல்ல கோயிலுக்கு வரும்போது கூட்டு வந்திருக்கியா? இல்ல வரும்போது அட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவா. போன் பண்ணி கேப்பேன். அவளுக்கு தான் இந்த ஊர் உலகத்துல ஒண்ணுமே தெரியாத. 4 அடி போறதுக்கு அவளுக்கு தெரியாது. ஆட்டோ பிடிச்சதான் வீட்டுக்கு வருவா. சரி, உனக்கு தெரியாது இல்ல?
ஆமாண்ணே, அவளுக்கு இதுல இருந்து அடுத்ததெல்லாம் கொண்டு விட்டாலும் வீட்டுக்கு வர தெரியாது. ஆமா, வர தெரியாது. சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஏதோ அவசரமா வரணும்னு இல்லடா, இத கேட்கதான் கூப்பிட்டேன், நீ போ. சரிங்கண்ணே. எனக்கும் அதே சந்தேகம் இருக்குண்ணே. ஆனா உன்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்குது, என்னமோ இருக்குது. அது சரி, இந்த பொம்பளைங்க எதுக்கு தேமணி போற இடத்துலலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காளுங்க? இவளுக்கு என்ன வந்திருக்கு? நாமளே கண்டுக்கல, இவளு என்ன அவ்வளவு அக்கறையா இருக்காளுங்க? இல்லையா, இவளுக்கெல்லாம் அன்னைக்கிளி அம்மா கூட உறவு வச்ச மாதிரி தெரியல, அன்னைக்கிளி அம்மா இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி தெரியலையே. அப்படி இருக்கும்போது என்ன அன்னைக்கிளி அம்மா மேல இவ்வளவு பாசம் இவங்களுக்கு பாசம் மாதிரி தெரியலையே. அந்த பொண்ணுக்கும் நம்ம குடும்பத்தையும் இப்ப எந்த சம்மந்தமும் இல்ல. அவ கிஷோர் வாழ்க்கையில வரவும் இல்ல, கிஷோர் ராணி பின்னாடி போயிட்டான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பொம்பளைங்க இவ்வளவு திட்டணும்? எங்கேயோ இடிக்குத இல்லையே, ஏதோ ஒரு பக்கம் இடிக்குத. ஒரு கிஷோர் ஆலோசி பண்றானோ? சே, அவன் போல இறங்க மாட்டானே, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இல்ல, மாப்பிள்ளை கேட்டு பார்ப்போம். இல்ல, மாப்பிள்ளைங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் ஏதாவது பண்ணாலும் நேரம் அடிக்கடியில தான் இறங்குவாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாரு. என்னங்கத்தான் நான் கேட்டது நீங்க? சே, அப்படிலாம் இல்லத்தான். நாங்க இதுக்கு ஆள் வச்சு, அது இந்த பொம்பளையில வச்சு. சே, அந்த கீழ்த்தரமான வேலையெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். இல்ல மாப்பிள்ள, ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. தேய்மொழி எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் கூட்டத்துக்கு கூட்ட வேண்டியது, தேய்மொழி அசிங்கப்படுத்த வேண்டியது, அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆகி போச்சு. நம்ம குடும்பத்து பேரை சொல்லி எதுக்கு இவளுக்கு திட்டிட்டு அழைதாளுங்க? அதான் எனக்கும் தெரியல, நம்ம குடும்பத்து பேரை சொல்லி எதுக்கு திட்டணும்? இன்னொன்னுதான், இந்த பொம்பளைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அன்னைக்கு அம்மா கண்டல இந்த பொம்பளைக்கு ஆவாது சொல்ல போனா. அம்மாக்கு இந்த பொம்பளை கண்டாலே பிடிக்காது. பொதுவா அன்னைக்கு அம்மாக்கு இந்த மாதிரி கோல் முட்ட பொம்பளைல கண்டாலே பிடிக்காது. அவங்கள வீட்டுல கூட நடைத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கு எப்படி அன்னைக்கு அம்மாவுக்காக இந்த சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியும்? இன்னொன்னு, இதெல்லாம் அம்மா விரும்ப மாட்டாங்க. எங்கேயோ இடிக்கு மாப்பிள்ள. சரிதா, ரோகிணி அவசரமா வர சொன்னா, நான் கிளம்புறேன். என்னாச்சு மாப்பிள்ள? ஒண்ணு இல்லத்தான், நான் வரேன். என்னாச்சு மாப்பிள்ள, என்ன ஒரு மாதிரி போறாதே? அண்ணே, நீங்க பொண்ணு தரங்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம். ஆனா இதை உங்ககிட்ட சொல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது. பொண்ணு தர எனக்கு தெரிய வேண்டாம். என்னடா, இப்போ நானும் விக்ரமும் அங்கதான் போயிட்டு வந்தோம், நம்ம வீட்டுக்கு தான் போனோம். நீங்க வர சொன்னீங்கன்னா அங்க போனோம், நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியாது இல்ல? சரி, அழகுராணி கிணத்துல குளிச்சுட்டு வந்தா. சரி, இவன் எப்பவும் போலதான் அத்தான்ட்டு உள்ள வந்தான். சரி, அழகுராணி குளிச்சுட்டு ஏத்தால வந்தா. சரி, ஒண்ணுமே இல்ல, அவ காப்பி குடிக்கீங்களானேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. இதுல என்ன இருக்குது? அது என்ன, ஆதிரா ஒரு மாதிரி பார்த்தானே. ஒரு மாதிரி பார்த்தானா? விக்ரம தப்பா பார்த்தானே. தப்பானா? வேணிக்குனே அழகுராணி பார்த்த மாதிரி நான் கூட தானே இருந்தேன். அப்படிலாம் விக்ரம் பார்க்கலனே. அழகுராணி கூட கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டானே. ஆனா ஆதிரா ஒரு மாதிரி தப்பா பாக்குறானே. புரியலடா, என்ன தப்பா பாக்குறா? விக்ரம் வேணிக்குனே அழகுராணிய பார்த்த மாதிரியே பாக்குறானே. வாயால மட்டும் தான் பேசல, மத்தபடி முகத்துலயும் சரி சாடையிலயும் சரி அசிங்கமா பார்த்துட்டா. அது விக்ரமுக்கு மனசே சரியில்லை, அதான் வந்துட்டான். சரிடா, நான் பாத்துக்கிறேன். பாவம்னு ஒரு மாதிரி ஆயிட்டான், அழுதுட்டானே. நான் அந்த எண்ணத்துல எல்லாம் பார்க்கலன்னு அழுதுட்டானே. சரிடா, நீ மாப்பிள்ள சொல்லு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு. ஆனா அழுகுறானே கேஷுவலா போயிட்டு காப்பி போட்டு கையில கொண்டு கொடுக்கானே. ஆனா ஆதிரா ஏன்னு இப்படி பார்க்கணும்? அதுல ஒண்ணுமே இல்லை. அழகுராணி குளிச்சுட்டு எத்தல வந்திருக்கா, நாங்க போய் நின்னுட்டோம். அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா, வரும்போது காப்பி போட்டு கொண்டு வந்தா. ஆனா எதுக்காகனே? சரிடா, நான் பாத்துக்கிட்டேன். மாப்பிள்ளிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. பாவண்ணே, ரொம்ப அழுதுட்டானே. சரி, நான் பாத்துக்கிட்டேன். என்னமோ இருக்குதே, என்னமோ குடும்பத்துல நடக்குதே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாப்பிள்ளை நம்ம வீட்டுல வந்து அப்புறம் பார்க்க மாட்டாரு. சரி, சோபா, என்னமோ நடக்குது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன பண்ணேன்? எதுக்கு நாள் வச்சு திட்டிட்டே இருக்கீங்க? ஆளை வச்சு திட்டுறானா? ஆமா, இந்த பொம்பளைங்க நான் போறதெல்லாம் என்ன திட்டிட்டே இருக்காங்க. ஆளை வச்சு திட்டுறா? எதை வச்சு ஆளை வச்சு திட்டுறாங்கன்னு சொல்ற? இவங்களுக்கு எனக்கு என்ன? என்ன போறதெல்லாம் இவங்க என்ன திட்டணும்? அதுவும் பதிவா திட்டுறாங்க. நான் தினமும் காலேஜுக்கு போகும்போதுல என்ன திட்டுறாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? அதை நான் ஒதுக்கிட்டேனே.
நாங்க இல்ல அன்னக்கிளி மக்கா அப்படி ஒரு புத்தியெல்லாம் கிடையாது. நீ சும்மா பழிய போடாத. உங்களை சொல்லல, உங்க வீட்டுல இருக்கவங்கள சொன்னேன். என்ன சொல்ற? நான் என் படிப்பை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அது இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உண்மையை செத்துருவேன். வார்த்தை விடாத, வார்த்தை விட்டாத. என்ன இப்படி சாகடிக்கீங்க? என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? என்னோட